ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமோ நமோ நமோஸ்துதே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமம் நமாம்யகம் நமாமி. நமோம் நமः. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் துணை. இப்பொழுது வேலூர் பாலாற்றங்கரையிலே வீட்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் வருகின்ற மார்கழி மாதம் மிக அற்புதமான இந்த மார்கழி மாதத்திலே மார்கழி வைபவம் என்ற ஒரு சிறப்புமிக்க மார்கழி 30 நாட்களும் பகவான் நரசிம்மர் பகவானுக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு சிறப்புமிக்க திருமஞ்சனமும் அபிஷேகமும் நடைபெறுகின்றது. அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி 30 நாட்களும் பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சிறப்புமிக்க இந்த திருமஞ்சனத்திலே பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். பகவான் நரசிம்மருக்கு இந்த 30 நாட்களும் அபிஷேகத்திற்கும் திருமஞ்சனத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். ஒரு நாட்களுக்கு ஒரு உபயதார் என்கின்ற வகையிலே 30 நாட்களும் சிறப்புமிக்க இந்த திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. மேலும் டிசம்பர் 23ஆம் தேதி மார்கழி 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், ஏகாதசி திதியானது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர், அந்த வைகுந்த லோகனானப்பட்டவர் வைகுந்தத்திலே அந்த திருவாசல் ஆகப்பட்டது திறந்து வைத்து பகவான் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சம்பவம், ஒரு வைபவம் நடக்க இருக்கின்றது. பகவான் அன்று இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற இந்த ஏகாதசி திதியிலே மட்டுமே பகவான் தன்னுடைய வைகுந்த லோகத்திலே அந்த வாசற்கதவுகளை திறந்து வைத்து நமக்கு காட்சியளித்து அனைவருக்கும் முக்தியினையும் நம்மளுக்கு அனைத்து பக்த கொடிகளுக்கும் பாகவதர்களுக்கு பல ஐஸ்வர்யங்களையும் தந்து ஆசீர்வதிக்கின்றார். இந்த அரிய நிகழ்ச்சி வைகுந்த ஏகாதசி அன்று நடைபெறுகின்றது. மேலும் இந்த மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி, ஆங்கில வருட பிறப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக பகவான் அவதரித்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம், அமாவாசை அன்று அனுமான் ஜெயந்தி அன்றும் விசேஷங்கள் நடைபெறுகின்றது. பிறகு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மார்கழி 27ஆம் தேதி அன்று கூடார வெள்ளி என்று ஒரு அற்புதமான மார்கழி வைபவம் நடக்க இருக்கின்றது. அன்று அதிகாலையிலே திருமஞ்சனம் நடைபெற்ற பிறகு காலை 10 மணி அளவிலே பகவான் மூலவருக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு மகாலட்சுமியாகப்பட்டவர் ஆண்டாளாக கோதை ஆண்டாளாக
அங்கே வீட்டிருக்க ஆண்டாள் வைபவம், அதாவது ஆண்டாளுக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் அங்கே திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. மூலவருக்கு திருக்கல்யாண உற்சவம் காலை 10 மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது. அந்த நேரத்திலே அனைவரும் பக்த கொடிகள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு ஜனவரி மாதம், அதாவது 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும், பிறகு போகி பொங்கல் வரை, அதாவது மகா சங்கராந்தி வரை மார்கழி வைபவமாக இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. வைகுந்த ஏகாதசியும் பகவானுடைய அவதார நட்சத்திரமான சுவாதியிலும் பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் எல்லாவற்றுக்கும் உச்சமாக கூடார வெள்ளியிலே அங்கே லக்ஷ்மி நரசிம்மருக்கு அந்த திருக்கல்யாண உற்சவமும் மிக அற்புதமாக நடைபெற இருக்கின்றபடியால் பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி பல ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ வேண்டுகின்றோம். இந்த 30 நாட்களும் உபயதாரர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். உபயதாரர்கள் இந்த நேரத்திலே எப்படி அணுக வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கும். அதற்காக என்னுடைய ஆலய அர்ச்சகரான என்னுடைய செல்போன் நம்பரை அனைவருக்கும் குறித்து கொள்ள வேண்டும். நம்பர் சொல்லுகின்றேன்: 87 5432 8797. இந்த நம்பரிலே என்னை அணுகினால் அவர்களுக்கு தேவையான தேதிகளிலே இந்த உபயங்கள் செய்து பகவானுடைய அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.